அவன் அணுவா புரிஞ்சு வச்சிருக்கிற வேணாம். இன்னொரு தடவை பைத்தியக்காரத்தனமா இப்படி கைய வெட்டுறேன் கழுத்தை வெட்டுறேன்னு ஏதாவது முயற்சி பண்ண ஒரு நிமிஷம் அவன் உனக்காக கண்ணீர் சிந்தறதுக்கு கூட யோசிப்பான். அத மீறி உனக்காக அவன் கண்ணீர் சிந்தினா கூட ஐயோ பாவம்னு போயிட்டே இருப்பான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஐயோ என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவன் ஒண்ணு உருகி ஓடி போயிட மாட்டான். அப்படின்னா முட்டாள்தனமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதேன்னு சொல்றேன். சூர்யாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நீ முயற்சி பண்றேன்னு எனக்கும் தெரியும். ஆனா உன் முயற்சி மட்டும்தான் இப்ப உயிரோடு இருக்கு. அவன் தன்னோட மனக்கதவை உனக்காக திறந்து வைக்கணும்னு அவனுக்கு எந்த எண்ணமும் இல்ல. காயத்ரிக்கு நீ செய்யற சர்வீஸ் எல்லாத்தையும் தேங்க்ஸ்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் அப்படி சொல்ற தேங்க்ஸ் அவன் உன்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. அப்படி நீ நினைச்சனா அது உன்னோட முட்டாள்தனம். ஏய் போதுண்டி, இவளே வேதனையில இருக்கா. நீ வேற தேவையில்லாம எதையோ சொல்லி இவளை பயமுறுத்திட்டு இருக்காத. நீ வா. ஏமா நீ நிம்மதியா தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன? படு. நீ தூங்கு. படுத்து. வாடா, எப்படிடா இருக்க? என் ஞாபகம் இருக்காடா உனக்கு? ரவி, நீ எப்படிடா இருக்க? நல்லா இல்ல மச்சான், நிஜமாவே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான்டா. டேய் அதை விடு, நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்தியாவா? எதை கேக்குற நீ? டேய் அதான்டா, செத்து சுண்ணமாயிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தவியா தவிச்சு உள்ளுக்குள்ளேயே உசுறு போயிடும் போல இருக்கு. டேய் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன்னை நீ மாத்திக்க முயற்சி பண்ணு. நீ கேக்குற மாதிரி பொருள் எல்லாம் ஜெயிலுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்டா. அட பாவி, அப்ப நீ கொண்டு வரலையா? டேய் என்ன உனக்கு சரக்கு சப்ளை பண்ற ஏஜென்ட் நினைச்சியா? கொன்றுவேன் பார்த்துக்க. போனா போது ஜெயில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறியே, என்ன ஏதுன்னு வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தா என்ன போய்? டே 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 தப்பா நினைச்சுக்காதடா. சத்தியமா என்னால முடியலடா. சோறு திங்க முடியல தெரியுமா? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு டாக்டர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போறாரு. அது கூட இனிமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அது போட்டா கொஞ்சம் தூக்கம் வரும்டா. அதுவும் இல்லாம ஐட்டமும் இல்லாம என்னால தூங்க முடியலடா. அதுக்கு தான் சொல்றேன், உன்னை நீ மாத்திக்கோ. உன் பழக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரப்பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க கிடைக்காம அவஸ்தைப்பட வேண்டியதான். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன்டா. எப்படியாவது இதை விட்டா பாக்குறேன்டா. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்றா. இதை பார், கோஆபரேட் பண்ணா நான் என்னடா பண்ண முடியும்? வெளியில சட்டையிலேருந்து அண்டர்வேர் வரைக்கும் உருவி பார்த்துட்டு தான் உள்ள விடுறாங்க தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி பொட்டலம் உள்ள கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. சரி, இங்க எடுத்துட்டு வர வேண்டாம். நான் கோர்ட்டுக்கு வருவேன், அங்க கொண்டு வாடா ப்ளீஸ்டா. உன்னை தவிர வேற யார்கிட்டயும் கேட்க முடியாதுடா. ப்ளீஸ்டா, கொஞ்சம் பெரிய மனசு பண்றா. ஒரே ஒரு நாள் தான்டா, ஒரே ஒரு நாள் தான். நான் கோர்ட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வாடா. டேய் இங்கே செத்து போயிருவேன்டா. மச்சான், நான் உனக்கு முக்கியம் இல்லையாடா? டேய் ப்ளீஸ்டா, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்டா. தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்றா ப்ளீஸ்டா. சத்தியமா அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்டா. என்னால முடியலடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ். வா, பாத்துட்டியா? வா வா, டைம் ஆகுது. இந்தாங்க. குடு. அண்ணே, சுப்பு வா வா உட்காரு. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க உட்காருங்க. சுப்பு
என்னமா அது கையில என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. ஒரு நாள் ரேணுகா சூர்யா வீட்டுக்கு வந்திருந்தா. சூர்யா கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, அதான் சூர்யாவை நம்ப வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு டிராமா பண்ணேன். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, விடுங்க நீ. அண்ணே, லாயரை பார்த்து மீட் பண்ணீங்களா? பணம் அரேஞ்ச் பண்ணீங்களா? நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணா கேஸ் டீடைல்ஸ் பத்தி அவர்கிட்ட சொல்லலாம். அவருக்கும் ஆர்கியூ பண்ண ஈஸியா இருக்கும்ல. இல்ல சுபு, அந்த லாயர் நமக்கு உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னன்னு சொல்றீங்க? அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாயை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா? இத பாரு சுப்பு, பணம்லாம் ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இத பாரு, பேக்ல இருக்கு. உங்க அண்ணியும் நானும் போய் ஒரு வட்டிக்காரங்கிட்ட கடனை வாங்கி அப்படியே என் கைரேகை கூட படாம லாயர் டேபிளுக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டேன். ஆனா பணத்தை அந்த மனுஷன் தொடக்கூட இல்லை. எனக்கு இந்த பணம் வேணாம், பணத்தை எடுத்துட்டு போயிடுங்கன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? வேற என்ன சொல்லுவாருன்னு நீ எதிர்பார்க்கற? உன் பிரச்சனை என்ன? கேஸ் டீடைல் என்ன? அந்த ரவி யாரு? எல்லாத்தையும் உங்க அண்ணன் ஒண்ணு விடாம எடுத்து சொல்லியிருக்காரு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் போதை மருந்துக்கு அடிமையான பையன். அவன் இந்த மாதிரி ஏடா கூடமா கோர்ட்ல ஏதாவது சொல்லி வைக்க போறான்னு சொன்னதுனால அந்த லாயர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருமா. இத பாரு சுப்பு, அவர் வெறும்னு யோசிக்கிற லாயர் இல்லம்மா. என்னை அனுப்பிச்சு வச்சுட்டு வெளியில ஏதோ விசாரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட விசாரிச்சிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாரு, உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, இல்ல அந்த ரவியை பத்தி தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா. ஆனா உன் கேஸ் எடுத்து வாதாட முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா உன் பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்றாரு. நீ தப்பு பண்ணிருக்க, தண்டனை அனுபவிச்சே தான் திருணும்னு சொல்லி பேசுறாரு. ஒரு நிமிஷம், அவரு வக்கீலா நீதிபதியான்னு சந்தேகம் வந்துடுச்சு. இல்லண்ணே, இல்ல, நீ சரியா பேசலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொன்னா நான் என்னமா பண்ணுவேன்? இத பாரு சுப்பு, உனக்கு உன் மேல இருக்கிற அக்கறையை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. எப்படியாவது உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தேன். தெரியுமா உனக்கு? 10 வட்டினா என்னன்னு தெரியுமாமா உனக்கு? 5 லட்சத்துக்கு 50,000, அதுவும் மாசம் மாசம் கட்டணும். சும்மா போதும், நிறுத்துங்கண்ணே. பெரிய 5 லட்சம் 50,000ன்னு இப்ப அதுவாண்ணே முக்கியம்? அந்த லாயர் என் கேஸ தொட்டார்னா நான் வெளியில வந்துருவேங்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் ஒன்னு அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வேணும்னு அனுப்பி வச்சேன். நீ என்னடனா அவர்கிட்ட பேச முடியாம தோத்து போயிட்டு கூலா இங்க வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துல. என்னடி பண்ணுவோம் ஆத்திரத்தினால? என்ன முடியும் உன்னால? இத பாரு, ஆரம்பத்துல இருந்தே நீ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. உன்னோட ஒவ்வொரு தப்புக்கும் நீ 1008 நியாயம் சொல்லலாம். ஆனா உலகத்துல நல்லவங்கன்னு சில பேர் இருக்கதா செய்யறாங்க. அந்த லாயர் உன் கேஸ எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உன் தரப்புல நியாயம் இல்ல. தொழில் மேல நம்பிக்கை உள்ளவங்க, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க யாரா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. இத புரிஞ்சுக்காம உங்க அண்ணன் தான் ஏதோ செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. போதும், நிறுத்துங்க நீ. அண்ணே, இதுலதானே 5 லட்சம் இருக்கு. சுப்பு, பணத்தை எடுத்து என்ன பண்ற? குடு பணத்தை. விடுங்க சுப்பு. இந்த பணத்தை எனக்காக தானே கடன் வாங்கிருக்கீங்க. என்கிட்ட கொடுத்ததா வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். சுப்பு, ஏய் சுப்பு, 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 சுப்பு நில்லு. பணத்தை எடுத்துட்டு எங்க போற? அந்த லாயர் தான் இந்த பணத்தை வாங்க மாட்டேங்கறாரு உன் அண்ணன் சொல்றாருல. அவரை வாங்க வைக்க தெரியலன்னு சொல்லுங்க. இன்னுமா புரியல? இன்னும் கிளியரா சொல்லட்டா? எங்க அண்ணனுக்கு அந்த திறமை பத்தலன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், இதே பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நாளைக்கு கோர்ட்ல அவரே வந்து எனக்காக பேசுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். போதுமா?
வணக்கம் சார். என் பேர் சுபலக்ஷ்மி. சுருக்கமா சுப்புன்னு சொல்லுவாங்க. உட்காருமா. இருக்கட்டும் சார். என் பேர் சுப்புன்னு சொன்னதுமே நான் யாரு, நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சார்பா எங்க அண்ணன் வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. தெரியுமா? சொல்லு, நீ எதுக்கு வந்திருக்க இப்போ? என்ன காரணத்துக்காக நீங்க என் கேஸை எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், இப்ப என் கேஸ் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் ரீசன்மா. உன் கேஸ்ல நியாயமே இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்க தூண்டுற அளவுக்கு உன் நடவடிக்கை இருந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 3, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையோட நீ விளையாடிட்டு இருக்க. ஐ மீன், சட்டப்படி ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறவளை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல நீ இருக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அடிப்படையில கிரிமினல் புத்தியோட செயல்படுற உனக்காக நான் இந்த கேஸ்ல வாதாட முடியாது. நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல சார். ஒரு அட்வொகேட்னா தான் கிட்ட வர்ற கேஸ் என்னவா இருந்தாலும் அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தான் பாப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னடானா நியாயம் தர்மம்னு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நியாயம் தர்மம் எல்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு நீ கரப்டா இருக்க. உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் எடுத்த முடிவு சரிதாங்கிறது உன் பேச்சிலேயே தெரியுது. நீ கிளம்புறியா? எனக்கு வேலை இருக்கு. லுக் மிஸ்டர் அட்வொகேட், உங்க தொழில நீங்க எதிர்பார்க்கறது பணம். நீங்க என் அண்ணன் கிட்ட 5 லட்சம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட 5 லட்சத்தை அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதோ இந்த பணம் தான் அது. இப்போ இந்த பணத்தை நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணும்னு கேட்டாலும் அதை ஏற்பாடு பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இப்போ இந்த கேஸ உங்களால எடுத்துக்க முடியுமா முடியாதா? 1 கோடி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேமா. இந்த கேஸ் எடுத்து நான் நடத்த மாட்டேன். சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன லூசா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? என் சர்வீஸ் ஹிஸ்டரி என்ன தெரியுமா உனக்கு? என்ன மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து நடத்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? வெளியில யாருக்கிட்டயாவது என்ன பத்தி விசாரிச்சிருக்கியா? எதை வச்சு என்கிட்ட வந்திருக்க? லுக், என் லைஃப்ல ஒரு கேஸ்ல கூட குற்றவாளிகளுக்கு துணை போனது கிடையாது. ஒரு குற்றவாளியை கூட நான் காப்பாத்துனது கிடையாது. அவன் தப்பிக்கிறதுக்கு நான் உதவியே செஞ்சதில்ல. இது என்னோட கர்வம், என்னோட அகம்பாவம், இது என்னோட பெருமை. உன்ன மாதிரி ஒரு சீப் 3rd கிரேட் அக்யூஸ்டுக்கு நான் கோர்ட்ல ஆஜரானா இண்டஸ்ட்ரியே என்ன காரி துப்பும். கெட் லாஸ்ட். ஆல் ரைட், ஆல் ரைட். நீங்க இவ்ளோ எமோஷனல் பார்ட்டின்னு நான் கேள்விப்படவே இல்ல. ஃபைன், லீவ் இட். அது என்னோட தப்பா கூட இருக்கலாம். தட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் இன் தி கேம். பட் நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் என் கேஸை நீங்க அட்டென்ட் பண்ணா அது உங்க பெருமைக்கு இழுக்குன்னு நீங்க வேணா நினைச்சுக்கலாம். அல்லது என் கேஸ் ஜெயிக்காதுன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். பட் நீங்க இப்படி பேசினத நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். என் கேஸ் ஹியரிங்க்கு வர்றப்போ கண்டிப்பா நான் உங்களுக்கு SMS அனுப்பி விடுறேன். மறக்காம நீங்க கோர்ட்டுக்கு வரணும். உங்க கண்ணெதிரில நான் எப்படி ஜெயிச்சு வெளியில வரணும் மட்டும் நீங்க பாருங்க. சத்தியமா இது நடக்காதுமா. என் சர்வீஸ்ல நான் சொல்றேன், இந்த மாதிரியான கேஸ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம உன் விஷயத்துல அந்த ரவி அப்ரூவரா மாறி வாக்குமூலம் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்கிற பட்சத்துல உனக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. நீ ஜெயில இருந்து சாக வேண்டியதுதான். பாக்குறியா நீ? பாத்துடலாம் சார். உங்களை தோக்கடிக்கிறதுக்காகவே இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். இல்லடா என் பேரு சுப்புலட்சுமியே இல்ல. நான் வரேன். சார், வணக்கம் சார். ஏய், என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்காக இங்க வந்த? எதிரியாவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளவா உட்காரு தண்ணி குடிக்கிறியான்னு கேக்குறது தான் சார் நம்ம தமிழர் பண்பாடு. உங்ககிட்ட ஒருவேளை நான் எதிர்பார்த்தது தப்பா இருக்குமோ? ஏய், என்னடி நீட்டி முளக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடி வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? அவசரப்படுறீங்களே. அழையாத விருந்தாளியா வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? ஏய்,
உன்னோட எந்த காரணமும் எனக்கு முக்கியம் இல்ல. உன்னை நான் அடுத்து பாக்குறதா இருந்தா கோர்ட்ல மட்டும்தான் பார்க்கணும். அதோட நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உனக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. தப்பு பண்றீங்களே சார். இந்த சுப்பு யாரு என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லனா அப்பாவியா குழந்தைத்தனமா என்னோட அட்வொகேட் கிட்ட போய் என்ன பத்தியே தப்பு தப்பா பேசிருப்பீங்களா என்ன? என்னடா நாம போய் போட்டு கொடுத்துட்டு வந்தோம், அதை இவ பொட்டு பொட்டு வைக்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? அதான் சார் சுப்புலட்சுமி. ஏங்க இவளோட நமக்கு என்னங்க பேச்சு? மரியாதை அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்கம்மா. உங்க வயசு என்ன, ஏன் வயசு என்ன? ஏன் மேல நீங்க கை வச்சீங்கன்னா உங்களுக்கு வேணா அது பெருமையா இருக்கலாம். பதிலுக்கு நான் வச்சேன்னா உங்க மரியாதை என்ன ஆகுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏய், கை வச்சிருவியா? எங்க கை வை, கை வைடி. ஆத்திரப்படாதீங்க சார். உங்க வைஃப் பேசுனதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். பை தி வே, உங்க பையன் கோர்ட்ல அப்ரூவரா மாறி எனக்கு எதிரா சாட்சி சொன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு அத நீங்க ரொம்ப உறுதியா நம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை நினைச்சா பரிதாபமா இருக்கு. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. உங்க பையன் கோர்ட்ல வாயை திறந்தான்னா நான் ஜெயிலுக்கு போறது நிச்சயம்தான், அது எனக்கே தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உங்க பையன் கோர்ட்டுக்கு வரணும்ல, அங்க வந்து பேசணும்ல. ஏய், என்ன மிரட்டுறியா? என்னடி பண்ணுவ? என் புள்ளைய கொன்னுடுறியா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே சார். உங்க பையன் கோர்ட்ல பேசினாதான் நான் ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னேன். அவன் பேசுவானா மாட்டானா? அவனால என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்? அவன் பலவீனம் என்ன, ஏன் பலம் என்ன? இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஏய், இத பாரு, நீ பேசுறது சரியில்லை. மரியாதை வெளியே போ. இல்லனா கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டுறேன்னு இன்னொரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். தாராளமா பண்ணிக்கோங்க சார், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. போலீஸ் கேஸ் கோர்ட்னு உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம். இந்த சுப்பு சகலத்தையும் சுத்தி பார்த்தவ. ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இங்க வந்திருக்க? அத முதல்ல சொல்லி தொலைச்சிட்டு போ. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உண்மையிலேயே உங்க மேல இறக்கப்பட்டுதான் சார் நான் இப்ப வந்திருக்கேன். உங்க புள்ள கோர்ட்ல சாட்சி சொல்றது மூலமா அவன் தப்பிச்சு வெளியில வரலான்னு நம்புறீங்க பாருங்க. இந்த அப்பாவித்தனத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். உண்மையிலேயே உங்க புள்ள வெளியில வரணும்னா அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே வேற. என்னங்க இவ ஏதோ இல்லாதத பொல்லாதத சொல்லி நம்மள திசை திருப்ப பாக்குறா. எனக்கு இது பிடிக்கல, முதல்ல இவள இங்க இருந்து போ சொல்லுங்க. அவசரப்படாதீங்கம்மா. உங்க புள்ளையும் நானும் ஒரே சமயத்துல தான் அரெஸ்ட் ஆனோம். இப்ப பாருங்க, என் வயித்துல வளர்ற குழந்தைய காட்டி நான் வெளியில வந்துட்டேன்ல. இந்த மாதிரி கைவசம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆஃபர் என்னன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, அது நல்லா இருக்கணும்ல, உயிரோடயும் இருக்கணும்ல, அதுதானே முக்கியம். அதெல்லாம் முக்கியம் தாண்டி. அதை விட முக்கியம் அவன் வெளியே வரணும். அவன் வெளியில வரணும்னா அதுக்கு கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். ஏய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ரொம்ப சிம்பிள். எனக்கு எதிரா சாட்சி சொல்ற உங்க முடிவை மாத்திக்கிட்டு உங்க புள்ள கிட்ட வாயை மூடிட்டு சும்மா நிக்க சொன்னீங்கன்னா இந்த ஹியரிங்ல உங்க புள்ள வெளியில வர முடியாம போகும். பட் அடுத்த ஹியரிங் வர்றப்போ அவன் வெளியில வரதுக்கு நானே ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்குள்ள இந்த கேஸ்ல இருந்து நான் ஃபுல்லா வெளியில வந்துருவேன். எனக்கும் பிரச்சனை இல்லாம உங்க புள்ளைக்கும் பாதகம் இல்லாம இந்த கேஸ் நல்லபடியா முடியறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. பை தி வே, நான் ஒண்ணு இதை உங்களை சும்மா செய்ய சொல்லல.
இதுல இப்போதைக்கு 5 lakhs இருக்கு. இது உங்களுக்கு தர பணம் இல்ல, உங்க புள்ளையோட எதிர்காலத்துக்கு அட்வான்ஸ் நினைச்சுக்கோங்க. இத அவன் பேர்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சீங்கன்னா மாசம் மாசம் வட்டி வரும். அவன் கை செலவுக்கு உதவி செய்யும். ஒருவேளை நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம்னு பேசி முடிச்சு வழக்கம் போல அவன் ஒன்னத்துக்கும் உதவாம ஊர் பொறுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. குடும்பம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்த காசு உதவி பண்ணும். அடச்சி வாய மூடு. யார்கிட்ட வந்து என்ன பேரம் பேசுற? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் சொத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? ஒரே புள்ளடி எனக்கு. நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச அத்தனை சொத்தம் அவனுக்கு தான். நீ யாரு எனக்கு பிச்சை போடுறதுக்கு? முதல்ல வெளியே போ. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ கோவம்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல சார். நான் சொன்னதை நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பிள்ளைக்கும் நல்லது. ஏய், என்ன மிரட்டுறியா? என்னடி உன்னால பண்ண முடியும்? என் புள்ள ஜெயில இருக்கான், போலீஸ் பாதுகாப்போட இருக்கான். அதே பாதுகாப்போட தான் கோர்ட்டுக்கு வர போறான். அத்தனை பேருக்கு எதிர்க்க ஜட்ஜு, போலீஸ்காரங்க, வக்கீலுங்க எல்லாருக்கும் நடுவுல நின்னுதான் சாட்சி சொல்ல போறான். உன்னோட திருட்டுத்தனம்லாம் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்க போறான். உன்னை உள்ள தள்ளிட்டு அவன் வெளியில வந்து காட்டலனா அவன் என் புள்ள இல்லடி. ஓகே, இதுதான் உங்க முடிவுனா நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பட் ஒன் திங், உலகத்திலே ரொம்ப கொடூரமான சோகம்னு ஒண்ணு இருக்குன்னா அது புத்திர சோகம்தான். ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு அது வந்துட போகுதுங்கிற கவலை தான் எனக்கு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பேட் லக். நான் வரேன்.